ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமியில் சில முக்கிய கிரகங்களானது பார்த்திங்கன்னா இடம் மாறின, அதாவது கிரக பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்குங்க. இந்த கிரக பயிற்சியில் பார்த்திங்கன்னா 3 கிரகங்களினுடைய சேர்க்கைகளும் நடைபெறுது. அதனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா துர்திருஷ்டமான விஷயங்கள் நடக்குமா, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்பட போகிறதா, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும், அவர்கள் எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதேபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுளினுடைய திருநாமங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களானது காணலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பௌர்ணமி அன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எப்படி காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9ல் சூரியனோ, 8, 9, 10 புதனோ, அதேபோல் 10, 11 சுக்கிரன், 11 குரு, 1 சனி, 2 செவ்வாய் மற்றும் கேது இருக்குது. அதேபோல் 8 பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருளாதார வசதிகளானது பார்த்திங்கன்னா திருப்தி தருவதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எதிரிகள் பணிந்து போவார்கள். அதேபோல் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வசதி வாய்ப்புகளுக்கு பார்த்திங்கன்னா குறைவுகள் இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை. இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயரானது விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மக்களினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படக்கூடும். அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதேபோல் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதேபோல் சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய் மாமன் வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் பார்த்திங்கன்னா போதுமான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. மேலதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு பார்த்திங்கன்னா நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு லாபங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பற்று வரவுகள் உங்களுக்கு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை பார்த்திங்கன்னா முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு கடினமாக முயற்சித்தால் மட்டுமே வாய்ப்புகளானது கிடைக்கும். அரசாங்கத்தால் பார்த்திங்கன்னா கௌரவிக்கப்படுவீர்கள். படப்பிடிப்பு தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். அதே போல் மாணவ மாணவியர்களுக்கு கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களானது பெற முடியும். நண்பர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனங்களானது தேவை. சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதேபோல் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையும் அதிகரிக்கும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குது. சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது வேலையில் நெருக்கடிகளானது பார்த்திங்கன்னா இருக்க செய்யும். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். இதனால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டியும் கொள்வீர்கள். பொறுமை காப்பது ரொம்ப அவசியம். உங்களுடைய கவனம் முழுவதுமே வேலையில் இருக்க வேண்டும். அதே போல் கூடுதல் வருமானங்கள் ஈட்டுவதில் கடன்களை அடைப்பதில் கவனங்களானது பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டும்.
பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் உங்களுக்கு தீரும். திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி இப்பொழுது இணக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இருப்பினுமே ஈகோ விவாதங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த மந்த நிலைகள் இப்பொழுது மாறி வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் போன்றவை பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலாளிகள் கொஞ்சம் கெடுபடியாக நடக்கலாம். வேலை பளுவும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கம் முதல் வேலை வியாபாரங்கள் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது நிகழும். இப்பொழுது உங்களுக்கு செலவுகளானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பித்திருக்கும். அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் பார்த்தீங்கன்னா மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலங்களானது பாதிக்கப்படலாம். இதனால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் பொறுமையானது பார்த்தீங்கன்னா காப்பது அவசியம். மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியானது மேலோங்குங்க. செயலாற்றலானது உங்களுக்கு மேம்படும். முயற்சிக்கு ஏற்ப வாழ்வில் நல்ல வளர்ச்சியானது காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. தேவைகள் ஒவ்வொன்றாகவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்த்தியாகும். தம்பதிகளிடையே ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா மேம்படும். உறவினர்கள் உதவியாக இருப்பர். தடைப்பட்ட திருமணமானது இப்பொழுது நடக்க வாய்ப்புகள் உண்டு. புதுமண தம்பதியர் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க பெறுவர். அதே போல பொன் பொருளும் சேரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பெருகும். உறவினர்களுடைய வருகையினால நன்மையானது உண்டாகும். ஆனாலுமே அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதிர்பாராமல் பணம் கிடைக்கும். அண்டை வீட்டாருடைய வகையில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். உடல் நலமும் சீராகும். அதேபோல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கலாம். அதேபோல் வியாபாரத்தில் விற்பனைகள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சக வியாபாரிகள் அனுசரணையாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு கணவனினுடைய அன்பும் ஆதரவும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளானது சேரும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதி நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயருங்க. கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும். தொழில் போட்டிகளானது விலகும். வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளானது பார்த்தீங்கன்னா விலகும். அதேபோல் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது நீங்கும். குதூகலங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. பயணங்களானது வெற்றியை கொடுக்கும். அதேபோல் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வுகளானது உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனத்தை செலுத்துவது நல்லது. அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்களானது சிறப்படையும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகளானது பார்த்தீங்கன்னா நீங்குங்க. பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இப்பொழுது முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளானது உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் உற்சாகங்களானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செல்வார்கள். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான நிலைகளானது காணப்படும். அதேபோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய மருத்துவ செலவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதனைகளால் எளிதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்களையுமே பார்த்தீங்கன்னா கை கூட செய்து கொள்வீர்கள். அந்த ஒரு தருணங்களானது உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வங்களானது ஏற்படுங்க. ஆன்மீக சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகளானது உண்டாகும்.
மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியங்களும் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.